வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் லவ் டு பியூட்டிஃபை. நான் மது ரகுவரன். அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் எனக்கும் ரொம்ப எக்ஸாஸ்டடான ஒரு மந்த் அப்புறமா ரொம்ப ரிலாக்ஸிங்காக எனக்கும் ரொம்ப எக்ஸைட்டடாக ஒரு வீடியோ போடலான்னு வந்திருக்கேன். அண்ட் திடீர்னு பார்த்திங்கன்னா என்னோடய ஒரு வீடியோ வந்து செம்ம வைரலாக எனக்கு போயிட்டு இருந்தது. என்னோடய கிளிப்பின் எக்ஸ்டென்ஷன் வீடியோ. நான் ஒரு ஜஸ்ட் ஒரு 5-6 டேஸ் நான் யூடியூப் என்னோட இது செக் பண்ணலை. ஆல் ஆஃப் அ சடன் நான் பார்த்து லைக் அரவுண்ட் 222 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட எனக்கு சப்ஸ்கிரைப் ஆயிருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட கண்டென்ட் பிடிச்சி எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியாக தான் என்னோடய சேனலில் நான் கண்டென்ட் கொடுப்பேன். அப்படின்றது வந்து எனக்கு இன்னும் ஒரு ரொம்ப ப்ரெஷர் அண்ட் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ தேங்க்யூ எல்லாருக்குமே. புதுசாக வந்த எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் வெல்கம் டு லவ் டு பியூட்டிஃபை ஃபேமிலி. ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இன்றைக்கி வீடியோ வந்துட்டு எப்போ பாரு மேக்கப் வீடியோ இல்லை ரிவ்யூ அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. சரி, கொஞ்சம் கலகலப்பாக ஏதாவது எக்ஸைட்டிங்காக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கேன். மேபி நீங்கள் நிறையா மேக்கப் சேனல்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. மேக்கப் சேலஞ்சு. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு டைம் வச்சுட்டு அந்த டைம்குள்ளார வந்து மேக்கப் போடணும் அப்படின்ற இது வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் நம்ம சேனலில் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது? எப்போ பார்த்தாலும் போரிங்காக ஒரே மாதிரியே போயிட்டுருக்கு அப்படின்ட்டு சரி மேக்கப் சேலஞ்ச் பண்ணலான்னு இதில் வந்து கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டேன். ஸோ 10 minutes மேக்கப் சேலஞ்ச். டைமர் வந்து ஓடிட்டே இருக்கும், நீங்களும் வேணால் பார்த்துக்கோங்க. ஸோ 10 minutesல நான் டக்குன்னு ஒரு ஃபுல் ஃபேஸ் மேக்கப் ஃபினிஷ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். எவ்வளோ தூரம் நான் மேக்கப்பை கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். மேபி உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சீக்கிரமாக எங்கேயா வெளியே போனோன்னா ஒரு 10 minutesல ஒரு மேக்கப் பண்ண முடியுமா அப்படிங்கிறத எங்கிட்டேருந்து கற்றுக்குறீங்களா? இல்லை வேணா சாமி டைம் எடுத்தால் கூட சூப்பராக பொறுமையாகவே மேக்கப் பண்ணலாம் அப்படிங்கிறத கற்றுக்குறீங்களாங்கிறத இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து லைவாக ஓடிட்டே இருக்கும். இந்த வீடியோ இனி ஸ்டார்ட் ஆகலை. நான் வந்து என் ஃபேஸில் வந்து ஸ்கின் கேர் கூட நான் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய மேக்கப்பில் இருந்து மட்டும்தான் இந்த 10 minutes சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தலையை சேர்த்தி பின்னாடி கட்டிக்கலாம். ஆல்ரைட். ஓகே. ஸோ என்னோடய ஹேர் வந்து பின்னாடி இழுத்து நான் கட்டியாச்சு. ஸோ என்னோடய ஸ்கின்னை நான் ஃபர்ஸ்ட்டே ப்ரெப் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு லிப் பாம் மட்டும் போட்டிருக்கேன். அது வந்து மேக்கப் சேலஞ்சுக்குள்ளே வராது. ஆல்ரைட், பாருங்கள் என்னோடய 10 minutes மேக்கப் சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ரன் ஆகிட்டு இருக்கு. நம்பிக்கை இல்லைன்னா நீங்களும் டைமர் வச்சு பார்த்துக்கோங்க. எப்போ நிஜமாகவே 10 நிமிஷத்தில் தான் பண்ணுறாளா இல்லை ஏதாவது பண்ணிட்டு வந்துட்டு எடிட் பண்ணிட்டேனா அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோடய ப்ரைமர் அப்ளை பண்ணியிருக்கேன். ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது வந்து டைரெக்டாக என் ஃபவுண்டேஷனுக்கு போக போகிறேன். எக்ஸ்கியூஸ் இந்த சவுண்ட்லாம் இருக்கும் பாருங்கள், கலக்கலான்ட்டு சவுண்ட் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா என்னோடய திங்ஸ் எல்லாம் அடியில் இருக்குது. சாரி. அடுத்தது பார்த்திங்க ஃபவுண்டேஷன். வழக்கம் போல் என்னோடய ஃபேவரட்டான ஃபவுண்டேஷன் தான் இது. மேபிலைனோட ஃபிட் மீ ஃபவுண்டேஷன். ஸோ இந்த ஷேட் பார்த்திங்கன்னா சாஃப்ட் டேன். ஸோ 10 நிமிஷத்துக்குள்ளார பண்ணணும். மணி என்ன? ஸோ
ஸோ ரெண்டாவது பம்ப் பண்ணியாச்சு. ஸோ டாட் வச்சேன். ஸோ கல்யாணம் பற்றி பேசலாம். பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் இந்த கல்யாணத்தில் வந்து எனக்கு நிஜமாகவே ரொம்ப மெனக்கெட்டு உட்காந்து நான் வந்து கிளம்பணும் அப்படின்னா என்னால் கிளம்பவே முடியல. ஏன்னா என் குழந்தைங்கள கிளப்பி விடணும், நான் கிளம்புறக்கு சீரியஸாக எங்கேயோ ஒரு பக்கம் இல்லை எங்கேயோ ஒரு பக்கம் ஹரிபரியாக கிளம்பிகிட்டே தான் இருந்தோம். பட் ரொம்ப கண்டென்டாக இருந்தது. அண்ட் என்ன ஒரே வருத்தம்னா எனக்கு எங்கே ஃபங்க்ஷன் போயிட்டு 1 month நான் வந்து வீடியோ போடாமல் இருந்ததே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 15 days ஒன்ஸாவது நான் போட்டுட்டு தான் இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக 1 month என்னால் நியர்லி 1 month போடவே முடியல. ஸோ பேக் ஆஃப் த மைண்ட் எனக்கு அது ஒரு இது இருந்துகிட்டே இருந்துச்சு. நானும் ட்ரை பண்ணேன் அட்லீஸ்ட் எங்கேயாவது ஒரு பக்கமாவது ஒரு வீடியோ எடுக்க முடியுமான்னு. பட் சுத்தமாக டைம் இல்லை வீடியோ எடுக்க. ஸோ ஃபுல் டைம் நான் ஒன் வே அதாவது பிஸியாக இருந்துகிட்டே இருந்ததுனால அது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு எனக்கு. ஆல் ரைட். அடுத்தது ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ் வந்து எட்யூட் ஹவுஸோட ட்ராயிங் ஐப்ரோ ரிட்ராக்டபிள். அப்புறம் உங்களுக்கெல்லாம் எப்படி போகுது? மறுபடியும் எல்லாம் நிறைய பக்கம் லாக்டவுன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப கடுப்பாக இருக்குது, எப்போ இந்த கொரோனா முடியும் தெரியல. பட் ஒரு நல்ல விஷயம், வேக்சினேஷன் இதெல்லாமே வந்திருக்கு. ஸோ எல்லோரும் போய் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு உங்களோட வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா வேக்சினேஷன் ஷாட்ஸ் எடுத்துக்க சொல்லுங்கள். நிறையா ஃபேக் நியூஸும் வருது. 1 in 100 ஏதோ தப்பாக நடக்கிறதுனால நம்மளுக்கும் அதே மாதிரி நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ தயவு செஞ்சு பெரியவங்கள அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். போய் வேக்சின் ஷாட் எடுத்துக்கோங்க. கொரோனா வைரஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ நான் ஐப்ரோஸ் ஜஸ்ட் ஃபில் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஐப்ரோஸ் ரொம்ப ட்ரமேட்டிக்காக இல்லாமல் ஜஸ்ட் ஃபில் மட்டும் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஸ்பாஸாக இருந்தது பாருங்கள். ஐப்ரோஸே எனக்கு இருக்காது. ஸோ அதை மட்டும் ஜஸ்ட் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும், நான் லென்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், கலர்ட் லென்ஸ். இதே தான் நான் ஃபங்க்ஷன்லேயும் யூஸ் பண்ணேன். ஸோ 2 லென்ஸ், ஒன்று க்ரீன், ஒரு ஹேசல் க்ரீன், அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு க்ரே. ரெண்டுமே ஜஸ்ட் லென்ஸோடது, அக்வா லென்ஸோடது கரெக்டாக. நான் அதோட லிங்க்கும் கீழே வைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜஸ்ட் 1 day யூஸ் தான். ஓகே, இனி நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிட்டேன். இனி அடுத்தது என்ன பண்ணலாம்? ஐயோ, மணி எவ்வளோ இருக்குது? 5 நிமிஷம் தான் இருக்கா? ஓகே, இனி ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ கடன் படலாம். எவ்வளோ சீக்கிரம் முடியுதுன்னு பாருங்களேன். டைமு தான் தெரியுது. நீ சீக்கிரமாக கிளம்புறதில்லன்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் கடுப்பாக இருக்கும். இப்போது 10 நிமிஷம் டக்கன்னு போகுது, அதுவே தெரில. ஓகே, இப்போ நான் என்னோட இங்கே மட்டும் நான் கான்டூர் பேலட்டில் இந்த ஹைலைட் பிங்க் பேலட் எடுத்து ஹைலைட் மட்டும் பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்தது என்ன பண்ணலாம்? ஓகே, இது ஒரு பிங்க் கலர் இருக்கா? பிங்க் கலரில் ஒரு பிங்க். ஓகே, இந்த ஒரு பிங்க் கலரில் லைட்டாக எடுத்து, ஓகே, ஒரு லைட்டாக ஒரு ஃப்ளஷ், ஒரு பிங்க் ஃப்ளஷ். ஓ ரைட், சீக்கிரமாக முடிக்கணும், எல்லாம் மானமே போயிடும். சேலஞ்சு மட்டும் பண்ணுறேன் அப்படின்ட்டு மானம் போயிடும் இல்லையா? ஓகே, நான் ஜஸ்ட் க்ரீஸ் மட்டும் லைன் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கையில் எடுத்து ரெஸ்ட் ஆஃப் த ஐஸ். இதுதான் சீக்கிரம் ஆகிற வேலை.
பட் ஒழுங்காகவும் பண்ணணும் இல்லையா? ஆல்ரைட். அண்ட் நீ எவ்வளோ நேரம் இருக்குது? ஓ மை காட், 3 minutes தான் இருக்குது. ஓகே, என்னோட லேஷஸை கேர்ள் பண்ணுறேன். ஓகே, மஸ்காரா இது நைக்காவோட சூப்பர் சைஸ் மஸ்காரா. எனக்கு லேஷ் பேரடைஸ் ரொம்ப பிடிக்கும், லாரியல். நான் அதுதான் அடிக்கடி யூஸ் பண்ணோட. எனக்கு எவ்ரி டைம் ஃபேவரட் அது. எனக்கு இது ஒன்றும் பெருசாக எதுவும் எனக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரமேட்டிக்கான ஒரு லுக்கு இந்த மஸ்காரா நைக்காவோடது கொடுத்துச்சானா சத்தியமாக இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை அவ்வளோவா. வாங்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன். ஆல்ரைட், மஸ்காரா போட்டாச்சு. சீக்கிரமாக ஒரு குயிக் லுக் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காஜல். எப்பவும் போல் ஃபேஸஸ் கனடாவோட மேக்னடைஸ் காஜல். ஆல்ரைட், நீ எவ்வளோ நிமிஷம் இருக்குது? ஓ 2 நிமிஷம்தான் இருக்கா? ஓகே ஓகே ஓகே, 2 நிமிஷம்தான் இருக்கா? கடவுளே. ஓகே, இது வந்து எல்ஐடினோட லெட் ஸ்டாம்புவா? வேண்டாம், என்னடா இது அவசரத்தில் அண்டால கை விட்டாலே வராது. 2 minutes. ஓகே, இது முடிச்சாச்சு. ப்ளஷ் ஏதாவது கண்ணுக்கு பட்டால் ப்ளஷ்ஷோடு முடிச்சிடலான்னு பார்க்குறேன். இன்னும் டைம் இருக்குது. ஸோ ப்ளஷ் நான் ப்ராடக்ட்லாம் இப்போ சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், டைமு முடிஞ்சிடும். ப்ராடக்ட்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே இருக்குது. சைடில் ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன்னு எல்லா வீடியோலையும் போட்டிருப்பேன். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ளஷ், ஃபிசிஷியன் ஃபார்முலாவோட ப்ளஷ். அடுத்து வந்து ஹைலைட்டர். எவ்வளோ நிமிஷம் இருக்குது? ஓ 1 நிமிஷம் கூட இல்லையா? கடவுளே. $49, $48. சீக்கிரம் சீக்கிரம் செட்டிங் ஸ்ப்ரே போட்டு நான் எதாவது முடிச்சுன்னா 32 seconds இருக்குது. ஸோ ஃபைனலாக என்னோடய காம்பேக்ட் வச்சு எல்லாம் செட் மட்டும் பண்ணிடுறேன். ஸோ எங்கேயாவது க்ரீஸ் ஆகும் அப்படின்னு இருந்த இடத்துல மட்டும் பண்ணிடுறேன். முடிஞ்சிச்சு. ஸோ 10 செகண்டுக்கு முன்னாடியே நான் முடிச்சிட்டேன். பாருங்கள், 10 செகண்டுக்கு முன்னாடியே முடிச்சிட்டேன். இதுதான் என்னோட ஃபினிஷ்ட் மேக்கப் லுக். ஸோ எந்த எடிட்டிங்கும் நான் பண்ணலை. 10 minutes நீங்களே டைமர் வச்சு ஒட்டி பார்த்துக்கோங்க. ரொம்ப சந்தோஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே முடித்தது. பட் லுக் எப்படி இருக்குது? ஸோ எல்லாமே ஆன் பிளேஸில் இருக்குது. எங்கெல்லாம் ஃபில் பண்ணணுமோ அங்கெல்லாம் எஃபிஷியண்ட்டாக ஃபில் பண்ணியிருக்கேன். ஹைலைட்டர், ப்ளஷ், லிப்ஸ்டிக், என்னோடய ஃபவுண்டேஷன், பேஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நாட் பேட். ஹாப்பி வித் திஸ் மேக்கப் லுக். ஓகே, வீட்டில் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹாய், இப்போது என்னோடய சேனலுக்காக வீடியோ எடுத்தேன். ஓகே, இது வந்து 10 minutes மேக்கப் லுக் சேலஞ்ச் இது.
ஸோ இது 10 minutesல போட்ட மேக்கப். How is it? நல்லா இருக்கா? Do you want to come in? No? Privacy issue. So அவர் உள்ள வர மாட்டாரா? He doesn't want to be in my video. Are you sure? வேணாமா? மேக்கப் நல்லா இருக்கா? நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? Thank you. தூங்குறாரு. தூக்கத்துலேருந்து சொல்லியிருப்பாரோ. ஸோ ஒரு ரிவ்யூ எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஒரே ரிவ்யூ எனக்கு கிடச்சிருச்சு எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ மறுபடியும் என்னோடய ஸ்டுடியோ மேக்கப் ஷூட் பண்ணுறதுக்கே வந்துட்டேன். I am pretty happy. நல்லா தான் இருக்குது. எங்கேயும் ஒரு இங்கே அங்கே கொஞ்சம் ஃப்ளாஸ் இருக்குது, பட் ஸ்டில் ஹாப்பி வித் திஸ் லுக். ரொம்ப நல்லா இருக்குது. இதுதான் என்னோட 10 minutes மேக்கப் சேலஞ்ச் லுக். எப்படி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். ஓகேயா இல்லை சுமாரா இல்லை நல்லாவே இல்லையா இல்லை நல்லா இருக்கா இல்லை 10 நிமிஷத்துக்கு இது ஓகே அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் பை பாய்.